ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷ்வபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதீர்வுத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீநந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. பாகவதம் முதலாவது ஸ்கந்தம், அத்தியாயம் எண் 8. குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள், பதம் எண் 26. ஜன்மைஸ்வர்யஸ்ருதஸ்ரீபீர் ஏதமானமதப்புமான் நைவார்ஹத்யபிதாதும் வை த்வாமகிஞ்சன கோச்சரம். 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 வார்த்தைகளினுடைய அர்த்தம்: ஜன்ம பிறப்பு, ஐஸ்வர்ய செல்வம், ஸ்ருத கல்வி, ஸ்ரீபிஹி அழகை பெற்றிருப்பதால், ஏதமான படிப்படியாக அதிகரிக்கும், மதஹ மதுமயக்கம், புமான் மனிதன், ந ஒருபோதும் இல்லை, ஏவ எப்பொழுதாவது, அருகதி தகுதியை பெற்றிருப்பவர்,
அபிதாத்தும் மனப்பூர்வமாக விண்ணப்பிக்க, வை நிச்சயமாக, துவாம் உங்களை, அகிஞ்சன கோச்சரம் பௌதிக வாழ்வில் சோர்வடைந்தவரால் சுலபமாக அணுகப்படக்கூடியவர். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை ஆசே பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ள மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை. மொழிபெயர்ப்பு: எம்பெருமானே, பகவானாகிய தங்களை சுலபமாக அணுகிவிட முடியும். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள். பகவானாகிய தங்களை சுலபமாக அணுகிவிட முடியும். ஆனால் பௌதிக வாழ்வில் முற்றிலும் விரக்தி அடைந்தவர்களால் மட்டுமே அதை செய்ய முடியும். கௌரவமான குடும்பம், பெரும் செல்வம், உயர்ந்த கல்வி மற்றும் உடல் அழகு ஆகியவற்றில் தன்னை முன்னேற்றிக் கொள்ள முயலும் ஒருவரால் உண்மையான உணர்வுடன் உங்களை அணுக முடியாது. பொருளுரை: கௌரவமான குடும்பத்தில் பிறந்து அதிகமான செல்வத்தை பெற்றிருத்தல், கல்வி மற்றும் கவர்ச்சியான உடல் அழகு ஆகியவற்றை பெற்றிருத்தல் பௌதிக முன்னேற்றமாக கருதப்படுகின்றன. பௌதிகவாதிகள் அனைவரும் இத்தகைய பௌதிக செல்வங்களை பெறுவதில் தீவிரமாக உள்ளனர். இதுவே பௌதிக நாகரிக முன்னேற்றம் எனப்படுகின்றது. ஆனால் இச்செல்வங்களை எல்லாம் பெற்றிருப்பதால் நிலையற்ற அவ்வுடைமைகளில் மயங்கி திமிர் பிடித்தவர்களாக நடந்து கொள்கின்றனர். இதன் விளைவாக இத்தகைய திமிர் பிடித்தவர்களால் பகவானின் புனித நாமத்தை ஓ கோவிந்தா, ஓ கிருஷ்ணா என்று மனப்பூர்வமாக உச்சரிக்க இயலாது. ஒருமுறை பகவானின் புனித நாமத்தை உச்சரிப்பதால் பாவி ஒருவன் எல்லா பாவங்களையும் போக்கிக் கொள்கின்றான் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. இதுவே பகவானின் புனித நாமத்தை உச்சரிப்பதின் வலிமையாகும். இது சிறிதும் மிகைப்படுத்தப்பட்ட கூற்றாகாது. பகவானின் புனித நாமத்திற்கு உண்மையாகவே இத்தகைய சக்தி வாய்ந்த ஆற்றல் உண்டு. ஆனால் இத்தகைய உச்சரிப்பிலும் தரம் என்பது உண்டு. அது உணர்வின் தரத்தை பொறுத்ததாகும். ஆதரவற்ற ஒருவரால் பகவானின் புனித நாமத்தை உணர்ச்சி பூர்வமாக உச்சரிக்க முடியும். ஆனால் அதே புனித நாமத்தை பௌதிகத்தில் பெரும் திருப்தி அடைந்தவரால் அவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக உச்சரிக்க இயலாது. பௌதிக திமிர் பிடித்த ஒருவன் பகவானின் புனித நாமத்தை எப்பொழுதாவது உச்சரிக்கக்கூடும். ஆனால் அவனால் தரமாக உச்சரிக்க இயலாது. ஆகவே பௌதிக முன்னேற்றத்திற்குரிய 4 கொள்கைகளான கௌரவமான குடும்பம், நல்ல செல்வம், உயர்ந்த கல்வி மற்றும் கவர்ச்சியான அழகு ஆகியவை ஆன்மீக முன்னேற்ற பாதையில் உள்ள இடைஞ்சல்கள் என்று கூறப்படுகின்றன. காய்ச்சல் சுகாதாரமற்ற உடலின் ஒரு புற அம்சம் என்பதைப் போலவே தூய ஆன்மீக ஆத்மாவை மூடியுள்ள பௌதிக திரையும் ஒரு புற அம்சமேயாகும். பொதுவான முறை என்னவெனில், காய்ச்சலின் அளவை குறைத்துவிட வேண்டும். தவறான சிகிச்சை முறையால் அதை அதிகரித்து விடக்கூடாது. ஆன்மீகத்தில் முன்னேறியவர்கள் சில சமயங்களில் பௌதிக வாழ்வில்
ஏழ்மையானவர்களாக இருப்பதாக காணப்படுகின்றது. இது உற்சாகத்தை குன்றிவிடச் செயலாது. மாறாக காய்ச்சலின் உஷ்ணம் குறைவதானது எப்படி நல்லதோ அதை போலவே இந்த ஏழ்மையான நிலை நல்ல அறிகுறியாகும். வாழ்வின் நோக்கத்தை பற்றிய அறியாமையால் அதிகமாக ஒருவரை ஆழ்த்திவிடக்கூடிய பௌதிக மார்க்கத்தின் அளவை குறைத்து கொள்ள வேண்டியதே வாழ்வின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். பௌதிக மயக்கத்தில் ஆழ்ந்து உள்ளவர்கள் பகவானின் ராஜ்யத்திற்குள் நுழைய சிறிதும் தகுதியற்றவர்களாவார். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாக்கயா சக்ஷுரோன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீசைதன்யமனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதா மய்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீகுரோ ஸ்ரீயுதாபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ஸ்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதாம் சககணா ரகுநாதான்விதம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனா சகிதம் கிருஷ்ணசைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபதான் சககணா லலிதா ஸ்ரீவிசாகான்விதாம்ச. ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकाकान्त राधाकान्त नमोस्तुते. तप्तकाञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. இந்த பாகவத வகுப்புக்கு வந்திருக்கின்ற எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரம். இந்த தேர் திருவிழாவை இங்கே பிரமாதமாக பல பக்தர்கள் சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருக்கின்றீர்கள். பல பக்தர்களுடைய ஒரு ஒத்துழைப்புடன் சேர்ந்த சேவை இதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு. பல பேர் கவர்மெண்ட்லேருந்து பர்மிஷன், விளம்பரப்படுத்துவது, இந்த ஹாலுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, பிரசாதம் சமைக்கிறதுக்கு பல ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு பிரசாதம் சமைக்கிறது, பகவானுடைய விக்கிரக வழிபாடு மற்றும் பல நிகழ்ச்சிகள் அதற்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு பல பக்தர்கள் பேக்ரவுண்டில் சில பேர் ஒரு லீடர்ஷிப் ரோலில், பல பேர் பேக்ரவுண்ட் ரோலில் பல பக்தர்கள் கடுமையான உழைப்புடன் செஞ்சுருக்கீங்க. இந்த எல்லா பக்தர்களுடைய அவங்களுடைய பங்கு இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடக்க முடியாது. நான் வெறும் இந்த மேடையில் சில வார்த்தைகள் பேச போகிறேன். ஆனால்
இந்த எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய நன்றி, என்னுடைய நமஸ்காரம். நம்ம இன்றைக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதம் குந்தி மகாராணியினுடைய பிரார்த்தனைகளிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை நம்ம பார்க்குறோம். முதல்ல ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சில கருத்துக்களை பார்ப்போம். குந்தி மகாராணியினுடைய வாழ்க்கையிலிருந்து சில கருத்துக்களை பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தினுடைய சம்பந்தப்பட்ட சில கருத்துக்களை நம்ம பார்ப்போம். ஸ்ரீமத் பாகவதம் பிரபுபாதர் அமைத்த எல்லா அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய எல்லா சென்டர்லையும் பார்த்தோன்னா தினமும் நம்ம பாகவத வகுப்பு இருக்கின்றது. தினமும் பாகவதத்தை கேட்க வேண்டும். அதற்கு பிரபுபாதர் முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். நித்தியம் பாகவத சேவையா, தினமும் நம்ம பாகவதர்களுடைய சேவை செய்ய வேண்டும். புஸ்தக பாகவதமோ பக்தர் பாகவதமோ. பாகவதத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பாகவதத்திலே ஒரு பதம் வருகின்றது. இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம் நிஸ்ரேயசாய லோகஸ்ய தன்யம் ஸ்வஸ்த்யயனம் மகத். இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம் உத்தம ஸ்லோகச்சரிதம் சகார பகவான் ரிஷி நிஸ்ரேயசாய லோகஸ்ய தன்யம் ஸ்வஸ்த்யயனம் மகத். இந்த பாகவத புராணம் பிரம்ம சம்மிதம், சாக்ஷாத் பகவானுடைய அவதாரம். பரம்பொருள் பகவான் இந்த புஸ்தக ரூபத்தில் அவதாரம் எடுத்துள்ளார். நிஸ்ரேயசாய லோகஸ்ய, இந்த உலகத்திலுள்ள மக்களினுடைய நன்மைக்காக. உத்தம ஸ்லோக சரித்தம், மிக உயர்ந்த சொற்களால் புகழப்பட வேண்டிய அந்த பகவானுடைய லீலைகள் இந்த பாகவதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. தன்யம் ஸ்வஸ்த்யயனம் மகத், உலகத்திற்கு மங்களத்தை கொடுக்கக்கூடியது. சகார பகவான் ரிஷிஹி, இந்த பாகவதத்தை இயற்றியவர் மிக உயர்ந்த வியாசதேவர் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ததிதம் கிராகயாமாச ஸ்ருதம் ஆத்மவதாம் வரம் சர்வ வேதேதிஹாசானாம் சாரம் சாரம் சமுத்ருதம். இந்த பாகவதத்தை வியாசதேவர் தன்னுடைய புதல்வராகிய சுகதேவ கோஸ்வாமிக்கு சொல்லிக் கொடுத்தார். சர்வ வேதேதிஹாசானாம், எல்லா வேதங்கள் இதிகாசங்களினுடைய சாரமான கருத்து இந்த பாகவதத்தில் உள்ளது. ஸோ அதனால தான் பிரபுபாதர் ஒரு கூற்றை சொல்லுவார். வித்யா பாகவதா அவதீஹி, கல்வியினுடைய கடைசி எல்லை என்னன்னா ஸ்ரீமத் பாகவதம். ஒரு கல்வியினுடைய, இந்த உலகத்தில் பல கல்விகளை நம்ம கற்கின்றோம். ஆனால் கல்வியினுடைய தலை சிறந்த சிகரம் அப்படின்னா பாகவத கல்வி. ஸோ இந்த பாகவதத்தை ஒருத்தர் கற்றாருன்னா இதற்கு மேலே கற்க வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது. இந்த கல்வியினுடைய கடைசி எல்லை அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதனால தான் எல்லா வேதங்கள், புராணங்கள் மற்றும் இதிகாசங்களுடைய சாரம் இந்த பாகவதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த பாகவதத்தை நாம் ஏன் தினமும் கேட்க வேண்டும்? அதற்கு ஒரு காரணம் என்னென்னா, இந்த பாகவதத்தை தினமும் கேட்கறதன் மூலமாக வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அப்படிப்பட்ட கருத்து நமக்கு தெளிவாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ப்ரையாரிட்டிஸ் இன் லைஃப். ஒரு
சமஸ்கிருதத்தில் வந்து ஒரு சுபாஷிதம் இருக்கு. சதம் விகாய போக்தவ்யம் சஹஸ்ரம் ஸ்நானமாச்சரேத் லக்ஷம் விகாய தாத்தவ்யம் கோட்டிம் தியக்த்வா ஹரிம் பஜேத். 100 காரியம் இருக்கு, ஆனால் சாப்பிடுவதற்கான சமயம் வந்ததுன்னா அந்த 100 காரியத்தையும் விட்டு விட்டு ஒருத்தர் வந்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 1000 காரியம் இருக்கு, ஆனால் ஸ்நானம் செய்வதற்கான சமயம் வந்ததுன்னா அந்த 1000 காரியத்தையும் விட்டு விட்டு நம்ம ஸ்நானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தகுதியான நபருக்கு தானம் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அப்படிப்பட்ட வாய்ப்பை 1,00,000 காரியம் இருந்தாலும் அந்த 1,00,000 காரியத்தையும் விட்டுவிட்டு தகுதியான நபருக்கு தகுதியான காரியத்துக்கு தானம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை வந்து அதை முதல்ல செய்ய வேண்டும். கோட்டிம் தியக்த்வா ஹரிம் பஜேத். கோடிக்கணக்கான காரியங்கள் இருந்தாலும் பகவானுக்கு சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த கோடிக்கணக்கான காரியங்களையும் விட்டுவிட்டு பகவானுக்கு சேவை செய்வதற்கான அந்த வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட பகவானுக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பு, இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு வந்து எப்படி பாகவதத்தில் உள்ள பல பக்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்தார்கள், இதற்கு எப்படி உயர்ந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதற்கு வந்து பாகவதத்தில் எப்படி பல போதனைகள் சொல்லப்பட்டுள்ளன. இதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் பகவானுக்கு சேவை செய்வதற்கான அந்த உயர்ந்த முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு அதை வந்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதனால தான் பிரபுபாதர் வந்து நித்தியம் பாகவத சேவையா அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா வாழ்க்கையில் பல பேர் வந்து பகவானுக்கு சேவை செய்யலாம், பகவானுக்கு சேவை செய்யறதுன்னு ஒரு விஷயம், ஆனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சேவை செய்வது அப்படிங்கிறது வந்து இன்னொரு விஷயம். பல பேர் வந்து ஆன்மீகத்தை கடைபிடிக்கலாம், ஆனால் பல பேர் ஆன்மீகத்தை எப்படி கடைபிடிக்காங்கன்னா, நம்ம சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாட்டினுடைய கொஞ்சம் சுவை அதிகரிக்கிறதுக்காக அதில் ஒரு எலுமிச்சம்பழம் சாறை வந்து மேலோட்டமாக கொஞ்சம் பிழிவோம், அதன் மூலமாக அந்த சாப்பாட்டினுடைய சுவை அதிகரிக்கிறது. அதே மாதிரி வாழ்க்கையில் இந்திரிய திருப்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள், அந்த இந்திரிய திருப்தியினுடைய சுவையை கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்காக கொஞ்சம் ஆன்மீகம் அப்படிங்கிற எலுமிச்சம்பழ சாறை வந்து கொஞ்சம் மேலாக கொஞ்சம் தெளிச்சுக்குவோம். அந்த மாதிரி அப்படி பல பேர் வந்து ஆன்மீகத்துக்கு கடைபிடிக்கின்றார்கள். ஆனால் பகவத் சேவைக்கு வந்து ஒரு உயர்ந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எப்படி கோடி காரியம் இருந்தாலும் அதை விட்டுவிட்டு பாகவதம் கேட்பதற்கு, பக்தர்களுக்கு சேவை செய்வதற்கு, எந்த விதமான சேவையாக இருந்தாலும் அப்படிப்பட்ட சேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு அந்த ஏன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதை வந்து பாகவதம் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ இங்கே பார்க்கும் பொழுது குந்தி மகாராணியினுடைய முழு வாழ்க்கையை பார்த்தோன்னா அதை தெரிந்து கொள்ளணும்னா அதற்கு மகாபாரதத்தை படிக்கணும். பாகவதத்தில் வந்து குந்தி மகாராணி அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து இரண்டு இடத்துல தான் வருகின்றது. ஒரு இடம் வந்து இந்த 1வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் தான் பிரதானமாக குந்தி மகாராணியுடைய கதாபாத்திரமே வருகின்றது. அதுக்கப்புறம் 10வது ஸ்கந்தம் 82வது அத்தியாயத்தில் ஒரு சின்ன உரையாடலில் வருகின்றது. ஆனால் குந்தி மகாராணியுடைய முழு வாழ்க்கை மகாபாரதத்தில் இருக்கின்றது.
பாகவதத்தை பற்றி நான் சொன்னேன், சர்வ வேதேதிஹாசானாம் சாரம் சாரம் சமுத்ருதம். எல்லா வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்களுடைய சாரம் பாகவதத்தில் உள்ளது. அதே மாதிரி பார்த்தோன்னா பாகவதத்தில் பல கதாபாத்திரங்கள் வருகின்றன. பரீட்சித் இருக்கட்டும், குந்தி இருக்கட்டும், பீஷ்மதேவர் இருக்கட்டும். பீஷ்மதேவர் 450 வருடங்கள் வாழ்ந்துள்ளார். ஆனால் அவருடைய கதாபாத்திரம் பாகவதத்தில் ஒரே ஒரு அத்தியாயத்தில், 9வது அத்தியாயத்தில் மட்டும் வருகின்றது. அந்த மாதிரி பல கதாபாத்திரங்கள், அர்ஜுனனோ, யுதிஷ்டிர மகாராஜரோ, பிருத்து சக்கரவர்த்தியோ, துருவ சக்கரவர்த்தி 36,000 வருஷம் வாழ்ந்துள்ளார். அவருடைய கதாபாத்திரம் சில அத்தியாயங்கள் வருகின்றன. இந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரத்தினுடைய அவர்களுடைய மனசுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆன்மீக உணர்வுகள், அந்த உணர்வுகளை பாகவதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. ஒரு பால்கோவா பண்ணணும்னா அதுக்கு எவ்வளவு மணி நேரம் ஆகும்? பால்கோவா பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு 2 லிட்டர் பாலை எடுத்து நீங்கள் பால்கோவா பண்ணாலும் அதுக்கே ஒரு 3-4 மணி நேரம் ஆகும். ரொம்ப சின்ன ஃப்ளேமில் அடுப்பை வச்சு அதை கிண்டி கொண்டே இருக்கணும், விட்டு விட்டு கிண்டணும். அந்த பல மணி நேரம் உழைப்புக்கு அப்புறம் அந்த பால்கோவா நம்ம பண்ண முடியாது. அந்த பால்கோவா பண்ணுறதுக்கு பின்னாடி எவ்வளவு பேரோட உழைப்பு இருக்குது. ஒரு விவசாயினுடைய உழைப்பு, பசுமாட்டை பராமரிக்கின்றவர்களுடைய உழைப்பு, அந்த பசுமாட்டுக்கு புல் வளர்க்கும் விவசாயினுடைய உழைப்பு, அப்புறம் அந்த அந்த பால்கோவா யார் சமைக்கிறாங்களோ அவங்களுடைய உழைப்பு. இந்த மாதிரி ஒரு சின்ன பால்கோவாக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா பல பேருடைய உழைப்பு இருக்கின்றது. ஆனால் கடைசியாக நம்மளுடைய தட்டில் பால்கோவா பிரசாதம் இருக்கின்றது, அதை நம்ம சுவைத்து சாப்பிட்றோம். அதே மாதிரி இந்த குந்தி மகாராணி என்னுடைய பிரார்த்தனைகள் ஒரு பால்கோவா மாதிரி. ஆனால் இந்த குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனைகளில் மிக உயர்ந்த ஆன்மீக கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் இப்படிப்பட்ட உயர்ந்த ஆன்மீக உணர்வுகள், இந்த மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு அவங்களுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை அவர்கள் சந்தித்தார்கள். அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலையும், பல கஷ்டமான சூழ்நிலையிலையும் பகவான் மேலே உள்ள நம்பிக்கையை இழக்காமல் பகவத் பக்தியை நிஷ்டையுடன் அவங்க கடைபிடித்தார்கள். ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையின் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில் கடைசியில் இந்த மிக உயர்ந்த பால்கோவா மாதிரி இருக்கின்ற இந்த உயர்ந்த பிரார்த்தனைகளை இந்த பாகவதத்தில் பார்க்குறோம். இந்த பிரார்த்தனைகளுக்கு பின்னாடி இருக்கின்ற உழைப்பு அவங்களுடைய முழு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தை எதிர்கொண்டார்கள், அதில் எப்படி அவங்களுடைய சிந்தனை இருந்தது, அதை மகாபாரதத்தில் பார்க்குறோம். அதனால தான் சர்வ வேதேதிஹாசானாம் சாரம் சாரம் சமுத்ருதம். அந்த மகாபாரதத்தினுடைய சாரம், மகாபாரதத்தில் குந்தி மகாராஜனுடைய வாழ்க்கையினுடைய சாரம் என்னென்னா இந்த பாகவதத்தில் உள்ள இந்த அத்தியாயத்தில் உள்ள இந்த பிரார்த்தனைகள். மகாபாரதத்தில் உள்ள பீஷ்மர் வாழ்ந்த 450 வருட வாழ்க்கையினுடைய சாரம் என்னன்னா பாகவதத்தில் 9வது அத்தியாயத்தில் அந்த பீஷ்மர் பாண்டவர்களுக்கு செய்த உபதேசங்கள் மற்றும் கிருஷ்ணருக்கு அவர் செய்த பிரார்த்தனைகள். அந்த மாதிரி பாகவதம் ஒவ்வொரு கதாபாத்திரத்தினுடைய அவர்களுடைய ஆழ்ந்த மனசுக்குள்ளே இருக்கின்ற ஆன்மீக உணர்வுகள், அந்த சாரமான கருத்து பாகவதத்தில் நம்ம பார்க்குறோம். மகாபாரதத்தில் பார்த்தோன்னா மகாபாரதம் எழுதுவதற்கான 6 நோக்கங்களை பற்றி வியாசதேவர் எழுதியுள்ளார். அதில் ஒரு நோக்கம் குந்தி மகாராணியை பற்றி சொல்கிறார்.
விஸ்தரம் குருவம்சஸ்ய காந்தாரியா தர்மசீலதாம் க்ஷத்து பிரக்ஞாம் திருதிக்குந்தியா சம்யக் துவைபாயணோ பிரவீத் வாசுதேவஸ்ய மாகாத்மியம் பாண்டவானாம் ச சத்யதாம் துர்விருத்தம் தார்த்தராஷ்டிராணாம் உக்த்வாவான் பகவான் ரிஷிஹி. இந்த பாகவதம் எழுதுவதற்கான நோக்கங்கள் என்னென்னா, இந்த மகாபாரதத்தில் அவர் குரு வம்சத்தினுடைய மகத்துவத்தை, உயர்ந்த தன்மையை பற்றி எழுதியுள்ளார். காந்தாரியினுடைய தர்மசீலதா, தர்மத்தை எப்படி அவங்க நிலையாக கடைபிடித்தார்கள், பதிவிரதா தர்மத்தை எப்படி நிலையாக கடைபிடித்தார்கள், இது இரண்டாவது நோக்கம். க்ஷத்து பிரக்ஞாம், விதுரருடைய தொலைநோக்கு சிந்தனை. விதுர நீதி அப்படிங்கிறது மகாபாரதத்தினுடைய ஒரு புகழ்பெற்ற பகுதி. மற்றும் திருதி குந்தியா, குந்தியினுடைய உறுதி மனப்பான்மை, திருதி குந்தியா. மற்றும் பாண்டவர்கள் எப்படி தர்மத்தை கடைபிடித்தார்கள், மற்றும் கௌரவர்கள், திருதராஷ்டிரனுடைய புதல்வர்கள், அவர்களுடைய தவறான நடத்தை, மற்றும் பகவான் வாசுதேவருடைய புகழ். இந்த எல்லா விஷயங்களும், இந்த 6-7 விஷயங்கள் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக திருதி குந்தியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குந்தி மகாராணியினுடைய உறுதி மனப்பான்மை. ஏன்னா உறுதி மனப்பான்மை ரொம்ப முக்கியமானது. ரூப கோஸ்வாமி சொல்கின்றார், உற்சாகான் நிச்சயாத் தைரியாத் தத்தத் கர்ம பிரவர்த்தனாத் சங்கத்யாகாத் சதோவிருத்தே ஷட்பிர் பக்தி பிரசித்தியதி. பக்தியில் முன்னேறுவதற்கு 6 விஷயம் முக்கியம். அதில் முதல் 3 விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, உற்சாகம், நம்பிக்கை மற்றும் உறுதி மனப்பான்மை. தைரிய அப்படின்னா தீரஸ்ய பாவக, தீரஸ்ய பாவக. ஒருத்தர் உறுதி மனப்பான்மையுடன் பொறுமையுடன் செயல்படுகின்றார், அந்த நபருடைய குணம்தான் தைரிய அப்படின்னு சொல்கிறோம். இந்த தைரிய அப்படிங்கிறதுக்கான வார்த்தையினுடைய அர்த்தம் ஒரு இடத்துல ராதா ரமண கோஸ்வாமி சொல்கின்றார், ஸ்வ அபீஷ்ட விலம்பேபி தத்தத் அங்கா சைத்தில்யாத். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு லட்சியத்தை அடைவதில் பல நீண்ட தாமதம் ஏற்பட்டாலும் அந்த லட்சியத்தை அடையும் முயற்சியில் நம்ம உற்சாகத்தை இழக்காமல் இருப்பது, அதுதான் தைரியம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இன்னொரு அர்த்தம் பக்தி வினோட், இன்னொரு அர்த்தம் ரூபகோஸ்வாமி உஜ்வல நீலமணியில் சொல்கிறார், ஸ்திரா சித்தோன்னதிர் யாத்து சா தைரியம் இதி கத்தியதே. நம்மளுடைய வாழ்க்கையில் கோபத்தை தூண்டுவதற்கான, மனதை பாதிப்பதற்கான பல சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலையில் ஒரு நிலையான மனதுடன் இருப்பது, அது தைரியம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. விஸ்வநாத சக்கரவர்த்தாக்கரும் அதே அர்த்தத்தை சொல்றார். க்ஷோபஸ்ய காரணேபி க்ஷோபானுபாவோ தைரியமிதி. மனது புண்படுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அந்த சமயத்திலையும் ஒரு நிலையான மனதுடன் இருப்பது தைரியம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த தைரியத்துக்கான மிக உயர்ந்த உதாரணம் குந்தி மகாராணி. ஏன்னா குந்தி மகாராணியுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல கஷ்டங்கள். விஷான் மகாக்னே புருஷாத தர்ஷனாத் அசத் சபாயா வனவாச கிருச்சிரதः மிருதே மிருதே நேக மகாரதாஸ்திரதோ திரௌண்யஸ்திர சாஸ்மின் ஹரேபி ரக்ஷிதः. அவங்களுடைய குந்தி மகாராணி அவங்க சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே அப்போ
துர்வாசர் வந்து அவருக்கு ஒரு வரம் கொடுத்துடுறார். நீங்கள் எந்த தேவதையை நீங்கள் கூப்பிட்டீங்கனாலும் அந்த தேவதை கூப்பிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு குழந்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு. அப்போ அவங்க சின்ன ஒரு சிறுமியாக இருக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு பொம்மை கொடுத்தாங்கன்னா அந்த பொம்மையை வந்து உடனே நோண்டி பார்க்கும். அந்த மாதிரி ஒரு சிறுமியாக இருக்கும் பொழுது நம்ம எல்லா சமயத்தில் நம்ம சூரியனை பார்க்குறோம். உடனே சூரியனை நோக்கி வழிபட்டாங்க. உடனே சூரியன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க சிறுமியாக இருக்கிறாங்க. அப்போ இந்த குழந்தைய வச்சுட்டு இருக்கும் பொழுது மற்றவங்க அதை எப்படி பார்ப்பாங்க? அதனால் அவ்வளோ ஒரு கஷ்டமான அந்த சமயத்தில் வேறு எந்த உபாயம் இல்லாமல் அந்த குழந்தையை வந்து ஒரு பெட்டியில் போட்டு ஆற்றுல போட்டுடுறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை முழுவதும் அதை வந்து யாருக்கும் தெரிவிக்க முடியவில்லை. ஆனால் வாழ்க்கை முழுவதும் மனசுக்குள்ளே நொந்து கொண்டே இருந்தார்கள், வேதனைப்பட்டு கொண்டே இருந்தாங்க. அந்த குந்தி மகாராணி இளம் வயதில் தன்னுடைய கணவரை இழந்தார். அந்த கணவரை இழந்து காட்டுக்குள்ள 5 மகன்களை வந்து வளர்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை! கணவரை இழந்து காட்டுக்குள்ள 5 மகன்களை வளர்க்க வேண்டிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் தன்னுடைய 5 குழந்தைகளையும் ஹஸ்தினாபுரத்துக்கு கொண்டு வரும்பொழுது கௌரவர்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகளை, அந்த பாண்டவர்களை கொல்வதற்கு பல திட்டங்கள் போட்டார்கள். பீமருக்கு விஷத்தை கொடுத்து அவரை வந்து கொல்வதற்கு திட்டம் போட்டார்கள். பாண்டவர்களுக்கு அந்த மெழுகுவர்த்தியினால் ஆக்கின மாளிகையில் அவங்கள வசிக்க வைத்து அவங்களை எரிப்பதற்காக திட்டம் போட்டார்கள். ஒரு அம்மாவுக்கு வந்து, ஒரு பெற்றோர்களுக்கு வந்து அவங்களுக்கு குழந்தைக்கு ஏற்படுகின்ற அந்த கஷ்டத்தை எதிர்கொள்வது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவ்வளவு கஷ்டத்தை வந்து அவங்க வந்து பார்த்து கொள்ள வேண்டியிருந்தது. எல்லோரும் முன்னாடி சபையில் வந்து தன்னுடைய மருமகளை வந்து அவங்களுடைய மருமகள் திரௌபதி வந்து அவமானப்படுத்தப்பட்டாள். பாண்டவர்கள் 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். அப்போ அந்த சமயத்தில் குந்தி மகாராணி வந்து கௌரவர்கள் மத்தியில் ஹஸ்தினாபுரத்தில் 14 வருஷம் இருக்க வேண்டியிருந்தது. கௌசல்யாவுக்கும் அவங்களுடைய மகன் ராமரும் காட்டுக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் கௌசல்யா வந்து 14 வருஷம் அயோத்தியாவில் வசித்தார். ஏன்னா அந்த ராமருடைய அதே குணங்கள் வந்து பரதர்கிட்ட இருந்தது. லக்ஷ்மணருடைய அதே குணங்கள் சத்ருகர்கிட்ட இருந்தது. அந்த ராமர் மற்றும் லக்ஷ்மணருடைய பிரிவில் இருந்தாலும் அதே குணங்கள் பரதர் சத்ருக்னர்கிட்ட இருந்ததுனால அயோத்தியாவில் ராமரை நினைத்து கொண்டே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் கௌரவர்கள்கிட்ட பாண்டவர்கள்கிட்ட இருக்கின்ற எந்த குணங்களே இல்லை. குந்திக்கு வந்து அந்த கௌரவர்கள் மத்தியில் வாழ்வது வந்து ஒரு லங்கையில் வாழ்கின்ற அனுபவம் மாதிரி இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குந்தியினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்து கொண்டே இருந்தன. அவ்வளோ ஒரு கசப்பான வாழ்க்கை. ஆனால் அவங்க வந்து கிருஷ்ணரை வந்து எப்படி அழைக்கின்றார்கள்? தொய்மே அனன்ய விஷயா மதிர் மதுபதே சக்ருத் ரதிம் உத்வகதாத் அத்தா கங்கே வௌகம் உதன்வதி. ஸோ இந்த பதத்தில் குந்தி மகாராணி வந்து கிருஷ்ணரை வந்து மதுபதி அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தி அழைக்கின்றார். மது அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்னென்னா தேன். நீங்கள் வந்து தேனை போன்ற இனிமையானவர் அப்படின்னு கிருஷ்ணரை அழைக்கின்றார். அவங்களுடைய முழு வாழ்க்கையே ஒரு கசப்பான வாழ்க்கை. அப்படிப்பட்ட கசப்பான வாழ்க்கை இருந்தாலும் கிருஷ்ணரை வந்து நீங்கள் தேனை போன்ற இனிமையானவரே அப்படின்னு அழைக்கின்றார். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த குந்தி மகாராணி சொன்ன ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் பார்த்தோன்னா ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் அவ்வளவு ஆன்மீக கருத்துக்கள் இருக்குது. காந்தாரியினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா காந்தாரி தன்னுடைய 100 புதல்வர்களை இழந்ததுக்கப்புறம்
அந்த காந்தாரி வந்து அவங்க வாழ்க்கை முழுவதும் அந்த பதிவிரதா தர்மத்தை வந்து அவ்வளவு ஸ்ரத்தையுடன் கடைபிடித்து ஒரு பெரிய மாளிகையை உருவாக்கினாங்க. தர்மத்தினால் ஆக்கப்பட்டுள்ள மாளிகையை உருவாக்கினாங்க. ஆனால் தன்னுடைய 100 புதல்வர்களை இழந்ததுக்கப்புறம் அந்த தர்மத்தின் தலைவனான கிருஷ்ணருக்கே சாபம் கொடுத்து விடுகின்றார். அவ்வளவு உழைத்து ஒரு பெரிய மாளிகையை உருவாக்குனாங்க. ஆனால் கிருஷ்ணருக்கு சாபம் கொடுத்ததன் மூலமாக அந்த தர்மத்தினால் ஆக்கப்பட்டுள்ள அந்த மாளிகையை எரிந்து விடுகின்றது. ஸோ காந்தாரியினுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கசப்பான சூழ்நிலை இருக்கும் பொழுது கிருஷ்ணருக்கு சாபம் கொடுத்து விடுகின்றார்கள். ஆனால் குந்தி மகாராணி வந்து அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கசப்பான இருந்தாலும் கிருஷ்ணரை வந்து நீங்கள் தேனை போன்ற இனிமையானவரே அப்படின்னு அழைக்கின்றார்கள். பொதுவாக 99 விழுக்காடு நபர்கள் வந்து ஆன்மீகத்துக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்காக ஆன்மீகத்துக்கு வருகின்றார்கள். ஆனால் குந்தி மகாராணியுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு விசித்திரமான பிரார்த்தனை. குந்தி மகாராணி சொல்கிறாங்க, விபத சந்துதா சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவத்தோ தர்ஷனாம் யர்ஹி ரிஷிகானாம் இவேஷிது. பவத்தோ தர்ஷனாம் அர்ஹி. குந்தி மகாராணி சொல்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் கஷ்டங்கள் வர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறாங்க. ஏன்னா கஷ்டங்கள் வரும்பொழுது நாங்கள் உங்களுடைய சிந்தனைகள் வந்து எங்களுடைய மனசில் ஆழ்ந்து வருகின்றன. நான் உங்களை வந்து மறக்க விரும்பவில்லை, அதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். உங்களை மறக்காமல் இருப்பதற்கு வந்து கஷ்டங்கள் வருவது வந்து ரொம்ப அனுகூலமாக இருக்கின்றது. அதனால் என்னுடைய பிரார்த்தனை என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் கஷ்டம் வர வேண்டும். விபதத் சந்துதா சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவத்தோ தர்ஷனம் யஸ்யாத் அப்புனர் பவதர்ஷனம். அப்புனர் பவதர்ஷனம். ஏன்னா உங்களை எப்பொழுதும் ஒருத்தர் ஞாபகத்தில் வைத்து கொண்டு இருந்தாருன்னா அவருக்கு வந்து புனர்ஜென்மம் கிடையாது. ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்து கொண்டு இருக்கார், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கார். அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும் பொழுது அவருக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கின்ற ஒரு நர்ஸு செவிலி மேலே அவருக்கு வந்து ஒரு காதல் ஏற்பட்டு விடுகின்றது. அந்த செவிலியை வந்து அவர் திரும்ப திரும்ப பார்க்க விரும்புகின்றார். ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப அந்த செவிலியை கூப்பிட முடியாது. அதனால் அந்த செவிலியை பார்ப்பதற்காக அவர் என்ன செய்கிறார், அவரே ஒரு பிளேடை எடுத்து அவர் வந்து காயப்படுத்திக்கிறார். அதுக்கப்புறம் பட்டனை அமுக்கிறார். ஸோ அந்த நர்ஸு வருவார். நர்ஸு வந்து கொஞ்சம் பேண்டேடு போடுறாங்க. அவரே தன்னை வந்து காயப்படுத்திக்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து அந்த செவிலியை வந்து திரும்ப திரும்ப பார்க்கறதுக்காக. ஸோ அந்த செவிலியின் மேலே ஏற்பட்ட காதல்னால் அவர் வந்து தனக்கே வந்து ஒரு துன்பத்தை கொடுத்து கொண்டு அந்த செவிலியை வந்து திரும்ப திரும்ப பார்க்குறார். அதே மாதிரி குந்தி மகாராணி வந்து அந்த கிருஷ்ணர் மேலே உள்ள ஆழ்ந்த அன்புனால குந்தி மகாராணி சொல்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில் திரும்ப திரும்ப துன்பங்கள் வர வேண்டும். ஏன்னா துன்பங்கள் வரும்பொழுது உங்களை பற்றியான ஞாபகங்கள் வந்து என்னுடைய மனசில் வந்து அவ்வளவு ஆழ்ந்து வருகின்றது. அதனால் அந்த துன்பத்தை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, உங்களுடைய பற்றிய சிந்தனை தான் என்னுடைய மனசில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதற்காக என்னுடைய வாழ்க்கையில் திரும்ப திரும்ப துன்பம் வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட கருத்து பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளவு வித்தியாசமான கருத்து. ஏன்னா வாழ்க்கையில் 99.99 விழுக்காடு நபர்கள் வந்து துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக வழியை தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் பாகவதத்தில் சொல்லப்பட்டுள்ள கருத்து வந்து அவ்வளோ ஒரு முற்றிலும் வித்தியாசமான கருத்து. அதனால தான் பாகவதத்தை பற்றி சொல்லப்பட்டுள்ளது, தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதிஷ்லோகம் அபத்தவத்யபி நாமான் அனந்தஸ்ய யசோங்கிதானியத் ஷ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவஹ. தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ,
இந்த பாகவதம் பிரபுபாதர் பாகவதத்தை அமெரிக்காவில் பிரச்சாரம் செய்கிறதுக்காக போகும்பொழுது அவர் இந்த அமெரிக்காவில் போய் பிரச்சாரம் செய்கிறதுனா மாயாவினுடைய தலைநகரத்தில் போய் பகவானுடைய மாயா சக்தியினுடைய ஒரு போர் தொடுப்பதற்காக பிரபுபாதர் போகின்றார். ஒரு போருக்கு போகிறதுக்கு ஒரு வீரன் கிட்ட ஆயுதம் வேண்டும். அந்த பிரபுபாதர் எந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போனார்னா ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற ஆயுதம். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஒரு தன்மை என்னன்னா, தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ. அப்படின்னா இந்த பாவம் மிகுந்த இந்த சமுதாயத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்ற சக்தி இந்த பாகவதத்துக்கிட்ட இருக்கு. இந்த வாழ்க்கையில் பாவம் மிகுந்த சமுதாயத்தில் ஒரு புரட்சிகரமான கருத்து பாகவதம் சொல்கின்றது. ஏன் புரட்சிகரமான கருத்துனா அதுக்கு ஒரு உதாரணம் இந்த குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனை. ஏன்னா 99 விழுக்காடு நபர்கள் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக பகவான் கிட்ட வருகின்றார்கள். ஆனால் பாகவதத்தில் சொல்லப்பட்டுள்ள புரட்சிகரமான கருத்து என்னென்னா, குந்தி மகாராணி என்னுடைய வாழ்க்கையில் துன்பம் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ அதை விட ஒரு உயர்ந்த கருத்து என்னதுன்னா, பகவானை மறக்காமல் இருப்பது. அதில் அவங்க மிக உயர்ந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதனால தான் அவங்க சொல்கிறாங்க மீண்டும் மீண்டும் துன்பம் வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த குந்தி மகாராணியினுடைய கதாபாத்திரம் அவ்வளோ உயர்ந்த கதாபாத்திரம். பிரபுபாதர் அமெரிக்காவில் பிரச்சாரத்தை பல தன்னுடைய கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய பல கோயில்களை ஸ்தாபனம் செஞ்சதுக்கப்புறம் அவர் இந்தியாவுக்கு திரும்பி வந்தார் சில வருஷங்கள் கழிச்சு. அப்போ தில்லி நகரத்தில் அவர் ஒரு முதல் முறையாக ஒரு பண்டால் ப்ரோக்ராமில் பாகவத தர்ம உபன்யாசங்கள் அப்படின்னு ஒரு தொடர்ச்சியான உபன்யாசங்களை கொடுத்தார். அந்த உபன்யாசங்களில் முதல் முறையாக அவர் பாகவதத்திலிருந்து எந்த பிரசங்கத்தை எடுத்தாருன்னா குந்தி மகாராணியினுடைய பிரார்த்தனைகள். அந்த குந்தி மகாராணியினுடைய பிரார்த்தனைகளை பற்றி பிரபுபாதர் அவ்வளவு தொடர்ச்சியான உபன்யாசம் கொடுத்துள்ளார். அதனால் இந்த பிரார்த்தனைகள் இந்த பிரார்த்தனைகளை பரமஹம்ச சந்நியாசிகள் அவர்கள் இந்த பிரார்த்தனைகளை படிக்கின்றார்கள். பிரம்மச்சாரி, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாசி. ஒரு சந்நியாசி ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கின்றார். அந்த சந்நியாச நிலையிலேயே 4வது நிலை பரமஹம்ச நிலை. அந்த பரமஹம்ச சந்நியாசிகள் இந்த குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். ஸோ இந்த குந்தி மகாராணியுடைய வாழ்க்கையிலேருந்து இந்த மாதிரி பல கருத்துக்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இன்னொரு எப்படி ஒரு தாயார் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஒரு தாயார் குழந்தைகளை வளர்க்க வேண்டும். பல சமயம் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அதிகப்படியான அன்பு கொடுக்கறதுனால அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி தடுக்கப்படுகின்றது. பெற்றோர்கள் அவங்களையும் அறியாமல் அவங்களுடைய அதிகப்படியான அன்பே ஒரு குழந்தைகள் ஒரு பக்குவமான மனதை அடைவதற்கான அவங்களே தடங்களாக இருக்கின்றார்கள். அது குறிப்பாக இந்த சமயத்தில் பார்க்குறோம். ஒரு குழந்தைகள் அவங்க கொஞ்சம் பக்குவமான நிலைக்கு வரணும்னா அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்களை எதிர்கொள்ளணும், சில ரிஸ்க் எடுக்கணும். அப்படி எப்பொழுதும் எல்லா சௌகரியங்களும் அவங்க கிடைச்சதுன்னா அவங்களால ஒரு கஷ்டங்களை எதிர்கொள்வதற்கான அந்த ஒரு பக்குவமான மனநிலையை அவங்க இழந்து விடுவார்கள். குந்தி மகாராணியோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் பாண்டவர்கள் ஒரு தடவை காட்டில் இருந்த பொழுது ஒரு பிராமணருடைய வீட்டில் இருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு பகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தார் அந்த கிராமத்தில். அந்த பகாசுரன் அப்படிங்கிற அசுரனுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒருத்தர் அந்த கிராமத்திலிருந்து ஒரு நபர்
பல சாப்பாடுகளை எடுத்துக்கொண்டு போகணும். அந்த சாப்பாடு சாப்பிட்ருவார், அந்த நபரையும் சாப்பிட்ருவார். அதுதான் அந்த பகாசுரனுக்கும் அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கும் ஒரு ஒப்பந்தமாக இருந்தது. அந்த சமயத்தில் அந்த யார் வீட்டில் தங்கியிருந்தாங்களோ அந்த வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு அவங்களுக்கு ஒரு நபரை அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவங்க குடும்பத்திலேருந்து ஒரு நபரை அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வந்தது. இது அந்த பாண்டவர்கள் தங்கி இருந்தாங்க. அப்போ குந்தி மகாராணிக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. அப்போ குந்தி மகாராணி சொல்கிறாங்க, அந்த அந்த பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான பிரசங்கம். அதோட டீட்டெயிலில் போக விரும்பலை. அந்த 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 பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு பொறுப்பு மிக்க நபர்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கின்றன, அதெல்லாம் அவ்வளோ அருமையாக புரிந்து கொள்ளலாம் அந்த பிரசங்கத்திலிருந்து. நான் இந்த குந்தி மகாராணி சந்தர்ப்பமாக என்ன கருத்தை சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த சமயத்தில் குந்தி மகாராணி சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் என்னுடைய மகன் பீமசேனரை அனுப்புகின்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பிராமணர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எப்படி, நீங்கள் எங்களுடைய விருந்தாளி, நாங்கள் எப்படி உங்களை அனுப்ப முடியும் அப்படின்னு அவங்க இதை எங்களால் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குந்தி மகாராணி சொல்கிறாங்க, என்னுடைய மகனை அந்த அசுரனுக்கு பலியாக இருக்கிறதுக்காக நான் அனுப்பலை. என்னுடைய மகன் அந்த அசுரனை கொன்று விட்டு வருவார், அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, குந்தி மகாராணிக்கு பொதுவாக பல பேர் பெற்றோர்கள் அந்த குழந்தை மேலே உள்ள அதிகமான அன்புனால அந்த குழந்தைக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கவே விரும்புதில்லை. சில சமயம் அவங்க சப்போஸ் ஒரு பல பேர் எவ்வளவு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஆர்மியில் அனுப்பணும் அதுக்கு விருப்பப்படுறாங்க. எவ்வளோ பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைக்கு போலீஸில் சமுதாயத்துக்கு ஒரு துணிச்சலான இது பண்ணும் அதுக்கு விருப்பப்படுறாங்க. பொதுவாக நம்ம எந்த விஷயத்துக்கு அதிகம் பணம் சம்பாதிக்கிறது, ஐடியில் தான் பணம் வருது, அதுலேயே அனுப்பட்டும் அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் எதில் ஒரு சமுதாயத்துக்கு நல்ல சேவை, அதில் பல ரிஸ்க் இருக்கலாம், பல கஷ்டங்கள் இருக்கலாம், நம்மளுடைய சம்பாத்தியம் குறைவாக இருக்கலாம். ஆனால் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு சேவை செய்ய முடியும். அதில் கஷ்டங்கள் இருந்தாலும் அதில் அனுப்புறதுக்கு நம்ம துணிச்சலாக இருக்கணும். ஆனால் குந்தி மகாராணி அப்படி ஒரு துணிச்சலுடன் பீமசேனையை அனுப்புகிறாங்க. பீமசேனர் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி குந்தி மகாராணியினுடைய பக்தி சிந்தனைகளே பாகவதத்திலேருந்து கற்றுக்குறோம். அதே சமயத்தில் குந்தி மகாராணி எப்படி ஒரு சிறந்த தாயாராக இருந்தாங்க. இன்னொரு கருத்து பார்த்தோன்னா, கிருஷ்ணர் மகாபாரதத்தில் சாந்தி தூதராக வருகின்றார். ஆனால் அந்த கிருஷ்ணர் அந்த சாந்தி தூதராக பாண்டவர்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றார். அதுக்கு கௌரவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ யுத்தம் தான் நடக்கப் போகின்றது அப்படின்னு தீர்மானம் ஆகிவிட்டது. அப்போ கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்திலிருந்து பாண்டவர்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி குந்தி மகாராணி கிருஷ்ணரை சந்திக்கின்றார். அப்போ கிருஷ்ணருக்கும் குந்தி மகாராணிக்கும் உள்ள உரையாடலை படித்து பார்த்தீங்கன்னா, அப்போ குந்தி மகாராணர் கிருஷ்ணர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் யுதிஷ்டிரரை போய் சந்திக்க போகிறீங்க, அந்த என்னுடைய மகன் யுதிஷ்டிரர்கிட்ட நான் என் சார்பில் ஒரு கருத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த யுதிஷ்டிரர்கிட்ட இந்த யுத்தத்தில் அந்த யுதிஷ்டிரர் துணிச்சலுடன், முழு சத்திரிய தைரியத்துடன் துணிச்சலுடன் அவர் சண்டை போட வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தை நீங்கள் என் சார்பில் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உரையாடல்லையும் குந்தி மகாராணி பல கதைகளை சொல்கிறாங்க. ஒரு விதுல அப்படிங்கிற ஒரு விதவை பெண், அவருடைய மகன் யுத்த பூமியிலேருந்து திரும்பி வராங்க. அப்போ அந்த விதுல அப்படிங்கிற விதவை பெண் அந்த மகன்கிட்ட சொல்கிறாங்க,
நீங்கள் எப்படி இந்த இந்த யுத்தத்திலிருந்து பயந்து ஓடி வந்திருக்கீங்க? நீங்கள் யுத்தத்திலிருந்து பயந்து ஓடுறதுக்கு இல்லாமல் என்னுடைய கர்ப்பத்திலிருந்து நீங்கள் பிறக்காமல் இருந்ததே சிறந்ததாக இருந்திருக்கும். உங்களை போன்ற ஒரு கோழையை உன்னை போன்ற ஒரு கோழையை நான் மகனாக பிறக்க விரும்பவில்லை. என்னுடைய கர்ப்பத்திலிருந்து பிறக்காமல் இருந்ததே சிறந்ததாக இருந்திருக்கும் அப்படின்னு அந்த விதுலருக்கும் அவருடைய மகனுக்கும் இருந்த உரையாடலை மேற்கோள் காட்டி சொல்லி குந்தி மகாராணி கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த கதையை நீங்கள் யுதிஷ்டிரர்கிட்ட சொல்லுங்கள். யுதிஷ்டிரரை நீங்கள் முழு தைரியத்துடன் துணிச்சலுடன் சண்டை போட வேண்டும், அந்த சக்திரிய சுபாவத்தை காமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி குந்தி மகாராணியுடைய கிருஷ்ண பக்தி மட்டுமல்ல, குந்தி மகாராணி தன்னுடைய மகன்களுக்கு எப்படி தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும், அதையும் எப்படி ஒரு சிறந்த தாயாராக இருந்தாங்க, அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. பாண்டு மகாராஜர் காலமான பொழுது அப்போ மாதிரிக்கும் குந்திக்கும் ஒரு உரையாடல் நடக்கின்றது. அப்போ மாதிரி சொல்கிறாங்க, இப்போ அந்த சமயத்தில் ஒரு கணவன் சாகும் பொழுது ஒரு மனைவியும் உடன்கட்டை ஏறி விடுவார்கள். அப்போ மாதிரி சொல்கிறாங்க, நான் உடன்கட்டை ஏறி விடுகின்றேன், நான் உயிரை தியாகம் செய்ய விரும்புகின்றேன். ஏன்னா என்னால் நீங்கள் உடன்கட்டை ஏறினீங்கன்னா என்னால் கணவன் இல்லாமல் என்னால் இந்த 5 குழந்தைகளை என்னால் வளர்க்க முடியாது. 5 குழந்தைகளை வளர்ப்பதற்கான அந்த சகிப்புத்தன்மை, கணவனை பிரிந்து கஷ்டங்களை எதிர்கொண்டு இந்த 5 குழந்தைகளை வளர்ப்பது என்னால் முடியாது. ஒருவேளை என்னால் 5 குழந்தைகளை வளர்த்தாலும் நான் என்னுடைய குழந்தைகள் நகுலர் சகதேவருக்கு அதிக அன்பை கொடுப்பேன். என்னால் பாரபட்சம் இல்லாத அந்த அன்பை என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் உங்ககிட்ட இந்த கஷ்டங்களை எதிர்கொள்வதற்கான உறுதி மனப்பான்மை உங்ககிட்ட இருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த பாரபட்சம் இல்லாமல் இந்த 5 குழந்தைகளையும் இது என்னுடைய குழந்தை, இது என்னுடைய குழந்தை இல்லை அப்படின்னு அந்த பிரித்து பார்க்காம அந்த பாரபட்சம் இல்லாத இருக்கின்ற குணம் உங்ககிட்ட இருக்கு. அதனால் ஒரு விதத்தில் உடன்கட்டை ஏறுவது ரொம்ப சுலபமான விஷயம். ஏன்னா கஷ்டத்திலிருந்து தப்பிக்கிறது ரொம்ப குலவமான விஷயம். ஆனால் கஷ்டங்களை எதிர்கொண்டு அந்த கஷ்டங்களை மனதினுடைய உறுதி மனப்பான்மை இழக்காமல் அந்த ஒவ்வொரு சமயத்திலையும் பகவானை நினைத்து கொண்டு தர்மத்தை கடைபிடிப்பதற்கான அந்த பக்குவத்தன்மை உங்ககிட்ட இருக்குது. அதனால் இது என்னால் ஆக முடியாது, அதனால் நான் உடன்கட்டை ஏறிவிடுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி உடன்கட்டை ஏறிவிடுகின்றார்கள். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குந்தி மகாராணி கிட்ட அவ்வளோ ஒரு உயர்ந்த இந்த குந்தி மகாராணி போன்ற கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு பாடத்திட்டத்தில் இருக்க வேண்டும். பல பேர் பெண்களுடைய முன்னேற்றம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் பெண்களுடைய முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க படிக்க வேண்டிய கதாபாத்திரங்கள் எப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள்னா குந்தி மகாராணி, திரௌபதி, ருக்மிணி, இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை நம்ம படிக்க வேண்டும். இவங்களுடைய கதாபாத்திரங்கள் எல்லோருக்கும் ஒரு உயர்ந்த சந்நியாசிகள், உயர்ந்த பரமஹம்ச சந்நியாசிகளும் இந்த குந்தி மகாராணியுடைய கதாபாத்திரங்கள், இவர்கள் செய்த பிரார்த்தனைகளை படிக்கின்றார்கள். குறிப்பாக இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு வரும்பொழுது ஜன்மைஸ்வரிய ஸ்ருதஸ்ரீபிர் ஏதமான மதப்புமான் நைவார்ஹத் அபிதாத்தும் வை துவாம் அகிஞ்சன கோச்சரம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் குந்தி மகாராணி சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் 4 விஷயம்: கௌரவமான குடும்பத்தில் பிறப்பது, செல்வம், கல்வி மற்றும் அழகு. இந்த 4 விஷயத்தினால ஒருத்தர் கர்வத்துடன் இருந்தாருன்னா, இந்த 4 விஷயத்தினால் ஏற்படுகின்ற கர்வத்துடன் ஒருத்தர் இருந்தாருன்னா, அந்த கர்வத்தினால் இருக்கும் பொழுது அவரால் பகவானுடைய நாமங்களை உணர்ச்சி பூர்வமாக உச்சரிக்க முடியாது. ஜன்மைஸ்வரிய ஸ்ருதஸ்ரீபிர் ஏதமான மதப்புமான் நைவார்ஹத் அபிதாத்தும் வை ந ஏவ அருகதி அபிதாத்தும் வை. அப்படி
ஒரு திமிருடன் கர்வத்துடன் இருக்கின்ற நபர்களால் பகவானுடைய நாமங்களை உணர்ச்சி பூர்வமாக உச்சரிக்க முடியாது. ஸோ பொதுவாக கர்வம் இந்த 4 விஷயங்களால் ஏற்படுகின்றது. அழகு, கல்வி அல்லது புலமை, உயர்ந்த குலத்தில் உள்ள ஏற்பட்ட பிறப்பு மற்றும் செல்வம். இதுலேயும் பார்த்தோன்னா இந்த 4 விஷயத்தில் பார்த்தோன்னா பாகவதத்தில் இன்னொரு ஸ்லோகத்தில் 10வது ஸ்கந்தத்தில் இந்த 4 விஷயத்தில் செல்வம் மிக உயர்ந்த கர்வத்தை கொடுக்கின்றது அப்படின்னு நாரதர் நலக்குவர் மணிகிரிவர்கிட்ட சொல்கிறார். நக்யன்யோ ஜுஷதோ ஜோஷ்யான் புத்தி பிரம்ஷோ ரஜோகுணஹ ஸ்ரீமதாத் ஆபிஜாத்தியாதைர் யத்ர ஸ்ரீ தியூதமாசவஹ. ஸோ நாரதர் சொல்கிறார், இந்த 4 விஷயங்களில் செல்வம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த கர்வத்தை கொடுக்கின்றது. இந்த செல்வத்தினால் ஏற்படுகின்ற கர்வத்தினால் ஒருத்தர் பல பாவ காரியங்களை செய்ய ஆரம்பிக்கின்றார். அவர் மது பழக்கத்தில் அடிமையாகி விடுகின்றார். பெண்களுடன் தகாத உறவை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகின்றார். சூதாட்டத்தில் ஈடுபடுகின்றார். இந்த மாதிரி பல பாவங்களை செய்ய ஆரம்பிக்கின்றார். எப்படி? ஒரு செல்வத்தினால் ஏற்பட்ட கர்வத்தினால். ஒரு இடத்துல பர்திருஹரி நீதி சதகத்தில் சொல்கிறார், யஸ்யாஸ்தி வித்தம் ச நரக்குலீனஹ ச பண்டித ச ஸ்ருதவான் குணஜ்ஞஹ சயேவ வக்தா சச்ச தர்ஷனீயஹ சர்வே குண காஞ்சனமாஸ்ரயந்தி. இந்த ஸ்லோகத்தில் வாழ்க்கையிலையும் பார்த்தோன்னா பல இடத்துல செல்வத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. யஸ்யாஸ்தி வித்தம் ச நரகுலீனஹ. ஒருத்தர்கிட்ட அதிக செல்வம் இருந்ததுன்னா அவரே உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னு ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஒருத்தர்கிட்ட அதிக செல்வம் இருந்ததுன்னா அவரே பண்டிதன் அப்படின்னு ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவரே மிக உயர்ந்த அழகானவர் அப்படின்னு ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்படின்னா அழகு, கல்வி மற்றும் குலம் இதைவிட அதிக முக்கியத்துவம் செல்வத்துக்கு கொடுக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பௌதிக உலகத்தில் இந்த கலியுகத்தில் அறம், பொருள், காமம், வீடு இதில் இந்த 4 விஷயத்தில் பொருளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. பொருள் மற்றும் காமத்துக்கு. தார்மீகமான தர்ம சிந்தனை உள்ள சமுதாயத்தில் பொருள் அறத்திற்கு அடிபணிந்து இருக்கின்றது. காமம் மோக்ஷத்துக்கு அடிபணிந்து இருக்கின்றது. ஆனால் பௌதிக சமுதாயத்தில் பொருள் தர்மத்தினுடைய பாஸாக மாறிவிடுகின்றது. அறத்துக்கு அடிபணிந்து பொருள் இருக்கின்றது, காமத்துக்கு அடிபணிந்து மோட்சம் இருக்கின்றது. ஸோ இங்கே அந்த மாதிரி செல்வத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக கலியுகத்தில் அழகு அப்படின்னு பார்த்தோன்னா, அழகை பற்றி பார்க்கும் பொழுது சைத்தன்ய சரிதாமிரதத்தில் ஒரு கதை வருகின்றது. சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய தென்னிந்திய யாத்திரையில் போன பொழுது வாசுதேவர் அப்படின்னு ஒருத்தருக்கு குஷ்ட ரோகம் இருந்தது. அவர் சைத்தன்ய மகாபிரபுவை சந்திக்க விரும்பினார். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு அந்த ஊர்லேருந்து கிளம்பி போயிட்டார். ஐ திங்க் கொவ்வூர் பக்கத்தில் இந்த ஊர்லேருந்து. அப்போ வாசுதேவர் லெப்பர் சைத்தன்ய மகாபிரபுவை சந்திக்கிறதுக்காக வந்து கொண்டு இருந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடியே சைத்தன்ய மகாபிரபு கிளம்பி போயிட்டார். அப்போ வாசுதேவர் லெப்பர், அந்த வாசுதேவர் அவர் என்னால் சைத்தன்ய மகாபிரபுவை சந்திக்க முடியவில்லையே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு அவர் புலம்ப ஆரம்பித்தார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு வாசுதேவர் அவருடைய மனசில் உள்ள
அந்த சிந்தனைகள் வந்து நான் சைத்தன்ய மகாபிரபு பரமாத்மாவாக இருக்கிறதுனால அவருடைய சிந்தனைகள் வந்து அவருக்கு புரிந்தது. உடனே சைத்தன்ய மகாபிரபு திரும்பி வந்தார் இந்த வாசுதேவருக்கு தன்னுடைய அருளை கொடுப்பதற்காக. அவர் திரும்பி வந்து அந்த வாசுதேவரை வந்து ஆலிங்கனம் செய்தார். அவரை ஆலிங்கனம் செய்கிறதன் மூலமாக அந்த வாசுதேவருடைய அந்த குஷ்ட ரோகம் வந்து உடனே நீங்கியது. அதை பற்றி சைத்தன்ய சரிதாமிரதத்தில் ஒரு அருமையான கருத்து வருகின்றது. தன்யம் தம் நௌமி சைத்தன்யம் வாசுதேவ தயார்திரதி நஷ்ட குஷ்டம் ரூபபுஷ்டம் பக்தி துஷ்டம் சகாரயः. சைத்தன்ய மகாபிரபு வாசுதேவருக்கு வந்து அவருடைய குஷ்ட ரோகத்தை வந்து நீக்கினார். அவருக்கு மிக உயர்ந்த அழகான ஷரீரத்தை கொடுத்தார். அவருக்கு உயர்ந்த பக்தியை கொடுத்தார். அப்படிப்பட்ட சைத்தன்ய மகாபிரபு தன்யம் தம் நௌமி சைத்தன்யம், அப்படிப்பட்ட சைத்தன்ய மகாபிரபுக்கு நான் நமஸ்காரம் செய்கின்றேன். ஆனால் அந்த வாசுதேவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நீங்கள் வந்து என்னை ஆலிங்கனம் செய்து என்னுடைய இந்த குஷ்ட ரோகத்தை நீக்கிவிட்டீர்கள். ஆனால் நீங்கள் ஆலிங்கனம் எனக்கு இப்படிப்பட்ட விசேஷமான அருளை கொடுத்ததுனால என்னுடைய மனசில் இப்போ கர்வம் வந்துவிடும் அப்படின்னு நான் பயப்படுகின்றேன். ஏன்னா எல்லோரும் வந்து என்னை புகழ்ந்து பேசுவார்கள். பகவான் உங்களுக்கு வந்து எவ்வளவு உயர்ந்த அருளை கொடுத்துள்ளார்கள் அப்படின்னு என்னை புகழ்ந்து பேசுவார்கள். அதனால் என்னுடைய பயம் என்னென்னா, என்னுடைய மனசில் பயம் வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு வந்து அந்த குஷ்டரோகத்தை எனக்கு திரும்பி கொடுத்து விடுங்கள், அதுதான் என்னுடைய பிரார்த்தனை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி குந்தி மகாராணி எனக்கு திரும்ப திரும்ப கஷ்டத்தை கொடுங்கள், அந்த மாதிரி இந்த வாசுதேவர் சொல்கிறார், எனக்கு வந்து என்னுடைய உடம்பில் இருக்கின்ற குஷ்டரோகத்தை விட என்னுடைய மனசில் வருகின்ற அந்த கர்வம் அப்படிங்கிற அந்த நோய் வந்து அதை பற்றி நான் பயப்படுகின்றேன். அதனால் இந்த குஷ்டரோகத்தை எனக்கு திரும்பி கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கர்வத்திலிருந்து நீங்கள் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா நீங்கள் 2 விஷயத்தை செய்யுங்க. நீங்கள் வந்து எப்பொழுதும் பகவானுடைய பிரபு கஹே கபு தோமார நாஹபே அபிமான நிரந்தர கஹ துமி கிருஷ்ண கிருஷ்ண நாம. நீங்கள் எப்பொழுதும் பகவானுடைய நாமங்களை உச்சரியுங்கள். பகவானுடைய நாமங்களை உச்சரித்தீங்கள்னா நீங்கள் ஒருபொழுதும் நீங்கள் கர்வத்தினால பாதிக்கப்படாமல் இருப்பீர்கள். 2வது விஷயம் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ண உபதேசிகர ஜீவேர நிஸ்தார அச்சிராத்தே கிருஷ்ண தோமா கரிபேண அங்கீகார. கர்வத்தினால பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா நீங்கள் யாரையெல்லாம் சந்திக்கின்றீர்களோ அவர்களுக்கு கிருஷ்ணர் சொன்ன பகவத்கீதை உபதேசத்தை நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்கள். இது 2 விஷயத்தை செஞ்சீங்கன்னா நீங்கள் எப்பொழுதும் ஒருபோதும் கர்வத்தினால நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். ஸோ இப்படி பார்க்கும் பொழுது ஏன் கர்வம் ஏன் வந்து ஒரு ஒரு மிக உயர்ந்த தடங்கள் அப்படின்னு சொல்கிறோன்னா, கர்வத்தினால பல நபர்கள் வந்து வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைந்து விடுகின்றார்கள். எ ப்ரவுட் பர்சன் கெனாட் லாஸ்ட். கர்வத்தினால பல நபர்கள் வந்து அவர்களால் சரியான உறவுகளை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. கர்வத்தினால அவர்களுடைய சிந்தனைகள் பாதிக்கப்படுகின்றது. அவர்களுடைய செயல்கள் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்கள் இல்லாமல் ஒரு அழிக்கும் தன்மையில் உள்ள செயல்களாக மாறிவிடுகின்றது. அதனால் கர்வத்தினால ஒரு நபர் வந்து ஒரு நிலையில் வந்து நிலையாக இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய சிந்தனை, அவருடைய செயல்கள் எல்லோரும் எல்லாம் தவறான சிந்தனைகளாக மாறிவிடும். சரியான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியாது. கர்வத்தினால ஒருத்தரால் அதிகம் கற்றுக்கொள்ள முடியாது. என்ன மற்றவங்ககிட்டேருந்து கற்றுக்கொள்வதற்கு வந்து பணிவு வேண்டும். கர்வத்தினால் இருக்கிற நபர் வந்து எனக்கு எல்லாமே தெரியும், ஏன் இவர்கிட்டேருந்து கேட்க வேண்டும் அப்படின்னு மற்றவங்ககிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கான அந்த பணிவு மனப்பான்மை அவர்கிட்ட இருக்காது.
கர்வத்தினால ஒருத்தரால் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்த முடியாது. மற்றவர்களுக்கு அன்பு செலுத்த முடியாது, மற்றவர்களுக்கு சேவை செய்ய முடியாது. மற்றவங்க எனக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட கர்வம் இருக்கும் பொழுது அவர்களால் பகவானுடைய நாமங்களை ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமாக உச்சரிக்க முடியாது. இன் அ ஹெல்ப்லெஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஏன்னா பகவானுடைய நாமத்துக்கு உயர்ந்த சக்தி இருந்தாலும் ஒருத்தருக்கு நம்மளால் எவ்வளவு பாவம் செய்ய முடியுமோ அதை விட அதிகமாக பகவானுடைய நாமத்துக்கு பாவத்தை அழிப்பதற்கான சக்தி இருக்கின்றது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா நபர்களும் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அதை விட அந்த பாவங்களை அழிப்பதற்கான சக்தி, அதை விட அதிகமான சக்தி பகவானுடைய நாமத்துக்கு இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட உயர்ந்த சக்தியுடைய பகவானுடைய நாமத்தை ஒருத்தர் உணர்ச்சியுடன் நம்ம உச்சரிக்க வேண்டும். இந்த பகவானுடைய நாமத்தினுடைய அந்த உயர்ந்த கருத்தை பற்றி பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாகவதத்தில் ராச பஞ்சாத்தியாய, பாகவதத்தினுடைய ஒரு உயர்ந்த பிரசங்கம் என்னென்னா கிருஷ்ணர் கோபியர்களுடன் செய்த ராசலீலை. அதில் கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கின்றார், எல்லா கோபியர்களும் காட்டுக்கு வருகின்றனர். அந்த கிருஷ்ணர் கோபியர்களுடன் லீலைகள் செய்யும் பொழுது திடீர்னு கிருஷ்ணர் அந்த கோபியர்களிலிருந்து மறைந்து விடுகின்றார். அப்போ எல்லா கோபியர்களும் கிருஷ்ணரை படபடத்து போய் நடு காட்டில் நடு ராத்திரியில் தேட ஆரம்பிக்கின்றனர். அவங்க பைத்தியம் பிடிச்சவங்க மாதிரி அந்த காட்டுக்குள்ளே இருக்கின்ற மரம், செடி கொடிகள், மான் எதை பார்க்குறாங்களோ அவங்க கிட்ட, ஓ நீங்கள் கிருஷ்ணரை பார்த்தீங்களா, நீங்கள் கிருஷ்ணரை பார்த்தீங்களா அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்குறாங்க. அப்போ கிருஷ்ணரை யாரும் அதுக்கு சரியாக பதில் சொல்லலை, கிருஷ்ணரை கண்டுபிடிக்க முடியல. அப்போ எல்லா கோபியர்களும் சேர்ந்து அந்த கோபி கீதத்தை பாடுகின்றனர். அந்த கோபி கீதம் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கமான கருத்தை ஹரிஷூரி அப்படிங்கிற ஒரு உயர்ந்த வைஷ்ணவர் ஒரே ஸ்லோகத்தில் சொல்கின்றார். அந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து என்னன்னா, ஆர்த்தஸ்வர பிரபுதயோ தயக்ருத் யதாஸ்யாத் ஸ்துத்யர்ச்சனாதி விவிதார்ஜவிதா ந தாத்ருக் ஸ்பஷ்டம் யதத்ர நுதி கீத கிருதோபி கோபி பிரீத்தோ பபூவ சதயோ ருததீர் அவேக்ஷ்ய. இந்த ஸ்லோகத்தில் ஹரிஷூரி சொல்கிறார், இந்த கோபி கீதத்தினுடைய கடைசியான சாரமான கருத்து என்னென்னா, பகவானுடைய கருணையை பெறுவதற்கான உயர்ந்த மார்க்கம் என்னன்னா, பக்தி மார்க்கத்திலே பல மார்க்கங்கள் இருக்கு. ஆனால் பகவானுடைய கருணை பெறுவதற்கான மிக உயர்ந்த மார்க்கம் என்னன்னா, பகவானுடைய நாமங்களை உரத்த குரலில் சங்கீர்த்தனம் மூலமாக எல்லோரும் சேர்ந்து பகவானுடைய நாமங்களை உச்சரிப்பது. இந்த சங்கீர்த்தனம் அப்படிங்கிற இந்த மார்க்கம் தான் பகவானுடைய நாமங்களை பெறுவதற்கான மிக உயர்ந்த மார்க்கம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஏன்னா அந்த கோபி கீதத்தில் எல்லா கோபியர்களும் சேர்ந்து அந்த உரத்த குரலில் அந்த கோபி கீதத்தை பாடுகின்றனர். அந்த கோபி கீதத்தை பாடினதுக்கப்புறம் அடுத்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் அந்த கோபியர் மத்தியில் தன்னுடைய காட்சியை கொடுக்கின்றார். அதனால தான் பாகவதம் எந்த ஸ்லோகத்துடன் முடிவடைகின்றதுன்னா, நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமண தம் நமாமி ஹரிம் பரம். நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற அந்த உயர்ந்த கருத்தோட தான் பாகவதம் முடிவடைகின்றது. அதுதான் இந்த கோபி கீதத்தினுடைய கடைசி கருத்து. அந்த கோபி கீதம் தான் பாகவதனுடைய ஒரு மிக உயர்ந்த பிரசங்கம். அதைத்தான் பிரபுபாதர் இந்த தாத்பரியத்தில் சொல்கிறார், அந்த பகவானுடைய நாமத்தினுடைய சக்தி மிக உயர்ந்ததாக இருந்தாலும் அந்த பகவானுடைய நாமத்தை உணர்ச்சியுடன் நம்ம உச்சரிக்க வேண்டும். எப்போ ஒருத்தருடைய மனசில் கர்வம் இருக்கின்றதோ அவரால் உணர்ச்சியுடன் உச்சரிக்க முடியாது. அந்த கர்வம்
இந்த 4 விஷயத்தினால ஏற்படுகின்றது. இப்போ நம்ம நினைக்கலாம், அப்போ நம்ம செல்வத்துமே இருக்கக்கூடாதா அப்படின்னா, நம்ம கல்வியே கற்கக்கூடாதா, அழகே இருக்கக்கூடாதா அப்படின்னு அர்த்தம் இல்லை. நம்ம பகவான் நமக்கு அழகை கொடுத்திருந்தாரோ, செல்வத்தை கொடுத்திருந்தாரோ, கல்வியை கொடுத்திருந்தாரோ, அல்லது ஒரு உயர்ந்த குலத்தை கொடுத்திருந்தாரோ, அதை பகவானுடைய கருணையாக ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக மக்களை பகவானுடைய திருவடியில் கொண்டு வரத்துக்கு நம்ம முயற்சி செய்யணும். செல்வம் இருந்ததுன்னா அதை செல்வத்தை புறக்கணிக்க வேண்டியதில்லை, அந்த செல்வத்தை பகவானுடைய சேவையில் நம்ம ஈடுபடுத்த வேண்டும். ஸோ குறிப்பாக துவாம் அகிஞ்சன கோச்சரம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அகிஞ்சன கோச்சரம் அப்படின்னா பிரபுபாதர் சொல்றார், பௌதிக வாழ்வில் சோர்வடைந்தவரால் சுலபமாக அணுகப்படக்கூடியவர். அகிஞ்சன கோச்சரம் அப்படின்னா இன்னொரு எளிமையான அர்த்தம் என்னென்னா, அகிஞ்சன கோச்சரம்னா என்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாமே பகவானுடைய சொத்து. அப்படின்னா பகவான் தான் முதலாளி, நான் வெறும் கண்காணிப்பாளர். நம்மக்கிட்ட இருக்கின்ற பொருட்களோ சரி, அல்லது நம்மளுடைய குழந்தைகளோ சரி, அவர்களுடைய முதலாளி நம்ம கிடையாது, நம்ம வெறும் கண்காணிப்பாளர். அது அவருக்கு குழந்தைகளோ சரி, நம்மளுடைய செல்வமோ சரி, இது பகவானுடைய சொத்து. அதை பகவான் சார்பாக நான் அதை கண்காணிக்க வேண்டும். அவர்களை, அந்த பொருட்களை நம்ம பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். ஸோ இப்படிப்பட்ட மனப்பான்மை யார்கிட்ட இருக்கின்றதோ அவர்தான் அகிஞ்சன கோச்சரம், அகிஞ்சனர் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அந்த மனப்பான்மை யார்கிட்ட இருக்கின்றதோ அவருக்கு துவாம் அகிஞ்சன கோத்தாய, தாம் அகிஞ்சன வித்தாய நிவிருத்த குணவிருத்தையே ஆத்மாராமாய சாந்தாய கைவல்ய பதையே நமக. அப்படிப்பட்ட அகிஞ்சனருக்கு அவர்கிட்ட இருக்கின்ற ஒரே சொத்து என்னன்னா பகவான். துவாம் அகிஞ்சன வித்தாய. ஸோ அந்த நபரால் தான் பகவான் பகவானை உணர்ச்சியுடன் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்க முடியும். அப்படி உச்சரிக்கும் பொழுது பகவான் அவருடைய பக்தியினால் ஈர்க்கப்பட்டு அந்த பக்தருக்கே அடிமையாகி விடுகின்றார். ஸோ அதனால் இந்த ஸ்லோகத்தில் குந்தி மகாராணி அவ்வளோ ஒரு உயர்ந்த கருத்தை சொல்கின்றார். இந்த மாதிரி இந்த குலம், ஜன்மம், குலம், செல்வம், அழகு மற்றும் கல்வி, இதனால் ஒருத்தர் கர்வப்பட்டார்னா அவரால் பகவானுடைய நாமத்தை உணர்ச்சியுடன் உச்சரிக்க முடியாது. பகவான் ஒரு அகிஞ்சனர்கள், எல்லாமே பகவானுடைய சொத்து, நான் வெறும் கண்காணிப்பாளர் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையுடன் யார் இருக்கின்றார்களோ அவர்களால் பகவானை சுலபமாக அடைந்து விட முடியும். அவர்களுக்கு அவர்களுடைய சொத்து தான் பகவான் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த மாதிரி இன்னியனுடைய இந்த உபன்யாசத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா, முதல்ல பாகவதம் கேட்பதற்கான முக்கியத்துவத்தை பற்றி நம்ம பார்த்தோம். அதற்கப்புறம் குந்தி மகாராணியுடைய வாழ்க்கையிலிருந்து சில கருத்துக்களை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தினுடைய சில முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்த்தோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். உட்காந்துட்டு மைக் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு கேள்வி கேட்கும்போது முக்கியம், நாலு வேணும். நாலு இல்லைன்னா ஸ்கூல் போக முடியாது. செல்லும் இல்லை, செல்லுங்கிறதா தான் மதிக்கிறதுக்கு கற்றுக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு வாய்ப்பு கூட பேச மாட்டாங்க. இப்போ இது நாலுமே முக்கியம். நாலுமே இல்லைன்னா எப்படி வாழ முடியும்? அதான் நான் சொன்னேன், இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து இந்த நாளையும் புறக்கணிப்பது அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி நடைமுறையில் வாழ்க்கை வாழ்வதற்கு செல்வம் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. கல்வி இருந்தால் தான் பணம் சம்பாதிக்க முடியும். அழகு இருந்தால் தான், அழகு அல்லது ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தாங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு உதவியாக இருக்குது. இந்த நாள் நடைமுறையில் முக்கியம். இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து என்னென்னா,
இதனால் ஒருத்தர் வந்து கர்வம் அடையக்கூடாது. இந்த நாள் ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்பொழுது இந்த நாளை அடைவதற்கு முயற்சி செய்கிறோம், செல்வத்தை அடைவதற்கு, இதில் கல்வியை பெறுவதற்கு முயற்சி செய்கிறோம். இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து என்னென்னா, நம்ம இது இருக்கும் பொழுது இது வந்து இதனால் கர்வம் அடையாமல், இது வந்து பகவானால் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள விஷயம், இதை வந்து பகவானுடைய சேவையில் உபயோகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துடன் இந்த செல்வமா சரி, கல்வியா சரி, நம்மளுடைய அழகையோ சரி, இதை வந்து பகவானுடைய சேவையில் உபயோகப்படுத்த வேண்டும். ஸோ இதனால் கர்வம் அடையக்கூடாது அப்படிங்கிற அதுதான் முக்கியமானது. இதனுடைய முதலாளி நம்ம கிடையாது, இந்த ஐஸ்வர்யங்களுடைய கண்காணிப்பாளர் நாம். செல்வமோ சரி அல்லது எந்த விஷயமோ சரி, அது வந்து நம்மளுடைய சொத்து கிடையாது, அதனுடைய முதலாளி பகவான். போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். நம்ம வந்து வெறும் கண்காணிப்பாளர். நம்மளுடைய பங்கு என்னென்னா அதை கிருஷ்ணருடைய சேவையில் உபயோகப்படுத்தணும். அதுதான் கருத்து. அதுதான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நடைமுறையில் நம்ம செல்வத்தை அடைவதற்கான முயற்சியை கைவிட்டணும் அப்படின்னு இல்லை, குடும்பத்தை மெயின்டைன் பண்ணோம். ஒரு செல்வம் இருந்தால் தான் கல்யாணம் ஆகுது, படிப்பு இருந்தால் தான் கல்யாணம் ஆகுது, நடைமுறையில் கட்டாயம் தேவையாது. இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து என்னென்னா, இதனால் கர்வம் அடையக்கூடாது. ஒருத்தர் யார்கிட்ட கர்வம் இருந்ததுன்னா அவங்களால பகவானுடைய நாமத்தை உச்சரிக்க முடியாது. இந்த பகவானுடைய நாமத்தை உச்சரிக்க முடியலன்னா அந்த பகவானுடைய அன்பு அப்படிங்கிற உயர்ந்த செல்வத்தை அடைய முடியாது. பிரேமதன வினாவியர்த்த தரித்திர ஜீவன தாசகோரி வேதன் மோரே தேக பிரேமதன. சைத்தன்ய சரிதாமிரத்தில் அந்த ஸ்லோகம் வருது. சைத்தன்ய சரிதாமிரத்தில் பிரேமதன வினாவியர்த்த தரித்திர ஜீவன, கிருஷ்ணருடைய அன்பு அப்படிங்கிற அந்த செல்வம் இல்லைன்னா வாழ்க்கையே ஒரு வீணான வாழ்க்கை. அதனால் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், எனக்கு வந்து தாசகோரி வேதன் மோரே, என்னை வந்து உங்களுடைய சேவகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் விரும்புகின்ற சம்பளம் என்னன்னா இந்த பிரேமதன அப்படிங்கிற இந்த கிருஷ்ணருடைய அன்பு அப்படிங்கிற சம்பளத்தை தான் நான் விரும்புகின்றேன். இந்த சம்பளத்தை எனக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த கிருஷ்ணருடைய அன்பு அப்படிங்கிற சம்பளத்தை பெறுவதற்கு நம்ம கிருஷ்ணருடைய நாமங்களை உச்சரிக்கணும். அந்த கிருஷ்ணருடைய நாமங்களை வந்து கர்வம் இருந்ததுன்னா நம்மளால் உச்சரிக்க முடியாது. அதனால் அந்த கர்வம் இல்லாமல் இருக்கிறது, அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான கருத்து. ஒரு பிரபுபாதருடைய ஒரு சிஷ்யர் பரம்பூஜ்ய ராதாநாத் சுவாமி மகாராஜர், அவர் ஒரு கூற்று சொன்னார். ஒரு செல்வத்தினுடைய இலக்கணத்தை பற்றி சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, we can understand how rich a person is by knowing how many things a person has which cannot be purchased with wealth. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் எவ்வளவு உயர்ந்த செல்வந்தர் அதை எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு விஷயம் இருக்குது, அந்த எப்படிப்பட்ட விஷயத்தை வந்து நம்மளுடைய பணத்தால் வாங்க முடியாத விஷயம், பணத்தால் வாங்க முடியாத விஷயம் வந்து ஒருத்தர்கிட்ட எவ்வளவு அதிகம் இருக்கோ அந்த நபர் தான் உண்மையான செல்வந்தர் அப்படின்னு சொன்னார். பணத்தால் வாங்க முடியாத விஷயம், கிருஷ்ணர் பணத்தால் வாங்க முடியாத விஷயம், ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தணும்னா அதை வந்து பணத்தால் வாங்க முடியுமா? காத்தால் சீக்கிரமாக எழுந்திருக்கணும், இதை வந்து பணத்தால் வாங்க முடியுமா? போதை ஒரு போதை மருந்து அல்லது குடிப்பழக்கத்துக்கு அடிமை இல்லாமல் இருக்கிறது, இதை வந்து பணத்தால் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. நல்ல ஒழுக்கத்துடன் இருப்பது, இதை வந்து பணத்தால் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. நல்ல உறவுகளோடு இருப்பது, ஒரு நல்ல நட்புடன் நல்ல உறவுகளோடு இருப்பது, இதை வந்து பணத்தால் வாங்க முடியுமா? முடியாது. அன்பால் தான் வாங்க முடியும். இந்த மாதிரி கிருஷ்ணருடைய அன்பு, 16 மாலை சாண்டிங், அதை வந்து பணத்தால் வாங்க முடியுமா?
நீங்கள் வந்து நான் பணம் கொடுக்குறேன் எனக்காக நீங்கள் 16 மாலை சாண்டிங் பண்ணுங்கள். அதனுடைய பலன் வந்து நீங்கள் பணம் கொடுத்தாலும் ஒருத்தர் சாண்டிங் பண்ணாலும் அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு வராது. நம்ம சாண்டிங் நம்ம 14 மாலை பண்ணதை நம்ம தான் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு வேணும். ஸோ எவ்வளோ விஷயம் வந்து பணத்தால் வாங்க முடியாத விஷயம், எவ்வளோ விஷயம் ஒருத்தர்கிட்ட அதிகம் இருக்கோ அவர் தான் உண்மையான செல்வந்தர் அப்படின்னு சொன்னார். அதனால தான் பாகவதத்தில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு புரட்சிகரமான கருத்து. இந்த உலகத்தில் செல்வம் அப்படின்னு சொன்னோன்னா ஒருத்தர் பொண்ணு பார்க்க வர்றாருன்னா அவங்க நோட் பண்ணுவாங்க, அவர் எந்த காரில் வந்திருக்காரு, எந்த சட்டை போட்டிருக்காரு, அந்த மாதிரி துல்லியமாக நோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி. ஆனால் பாகவதத்தில் வந்து செல்வம் அப்படின்னு பார்த்தோன்னா செல்வத்தினுடைய ஒரு வரையறை, அதனுடைய டெஃபினேஷனே வித்தியாசமாக இருக்குது. நடைமுறையில் இது வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் முக்கியம்தான். ஒரு பக்தராக இருந்தாலும் அவருக்கு திறமை இருந்ததுன்னா அவரும் உயர்ந்த பதவிக்கு போனோம். ஒரு பக்தராக இருக்கிறதுனால என்ன, ஒரு சமுதாயத்தில் கிருஷ்ண பக்தியை பறக்கிறதுனா ஒரு பக்தரும் ஒரு பக்தர் அதிக செல்வந்தராக இருந்தால் அவர் வந்து அதன் மூலமாக நல்ல காரியத்தை செய்ய முடியும். அதனால் செல்வத்தை சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு இல்லை. ஒரு உயர்ந்த பதவியை அடைய முடியும்னா கட்டாயம் ஒரு உயர்ந்த பதவியை வரத்துக்கு முழு முயற்சி எடுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட முயற்சி கட்டாயம் எடுக்கணும். ஆனால் அதை வந்து கிருஷ்ணருடைய சேவையில் உபயோகப்படுத்தணும், கிருஷ்ண பக்தி பரப்புவதற்கு உபயோகப்படுத்தணும். ஹரே கிருஷ்ண. நல்ல வழி காமிப்பார் கிருஷ்ணர். பரவாயில்ல, பார்த்து கூட நீங்கள் கேட்கலாம். நேரமின்மை காரணமாக முடித்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. மும்பையிலிருந்து அடுத்து ராதியா நமக்கு ஸ்ரீமத் பாகவத்